ஹலோ மக்களே, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறையா சம்ஸ் இருக்குது. ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் முடிக்கிறதுக்கு பாசிபிளா? ஸ்கூல் புக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போட்டு பார்க்கணுமா? இப்போ ஆர்எஸ் அகர்வாலில் தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸுக்குமே இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆப்டிடியூட் இப்போ தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மேண்டேட்ரி. ஜிஎஸ் மட்டும் இல்லை, நமக்கு மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு கொஞ்சம் டாபிக் தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நம்ம ஆர்எஸ் அகர்வாலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முந்தைய ஆண்டு கேள்விகளும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தான் மேம் புதுசாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் தான் ஃபவுண்டேஷன். ஜிஎஸ், தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபவுண்டேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற கணக்குகளை முடிக்கணும். சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வேர் டு ஸ்டடியில் இருக்கும். அதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க ஃபவுண்டேஷன் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்டு, பிவைக்யூ. முந்தைய ஆண்டு கேள்விகள் 2019 2025 வரைக்கும் நமக்கு கணிதத்தில் கேட்டிருக்க எல்லா கேள்விகளையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. இந்த ரெண்டை நீங்கள் முடிச்சிட்டாலே உங்கள் கையில் சாலிடாக 3000 4000 சம் அப்படிங்கிறது இருக்கும். நிஜமாக நீங்கள் கேட்டது உண்மை தான். 3000 4000 சம் உங்கள் கையில் வந்து இருக்கும். அப்போ இவ்வளவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் 2 மணி நேரம் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிடுங்க. டெய்லி 2 மணி நேரத்தில் உங்களால் 25லேருந்து ஒரு 45 சம் வரைக்கும் கண்டிப்பாக போட முடியும். பிகினராக இருக்கேன், எனக்கு மேக்ஸே வராதுன்னு நினச்சா டெய்லியும் ஒரு 25 சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண நல்லாவே ஸ்பீடு வந்துடும். உங்களால் ஈஸியாக ஃபார்முலாஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சம்முடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 50 சம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு மாதத்துலேயே 1500 சம் ஆயிரும். அப்போ நமக்கு கணிதம் முடிக்கிறது 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே பாசிபிள். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கம்பல்சரியாக முடிக்கணும். அதுக்கு அடுத்து பிவைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வாலில் சில சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா 25க்கு 25 கணிதத்தில் வாங்குறது பாசிபிள். நம்ம சிலபஸ் டாபிக் படி ஆப்டிடியூடில் ஒரு 9 டாப்பிக்கும் ரீசனிங்கில் ஒரு 15 டாப்பிக்கும் தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. டாபிக்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த டாப்பிக்கெல்லாம் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரிலேட்டட் வீடியோவில் அந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்க்கணும். எத்தனை வாட்டி நம்ம எழுதி பார்க்குறோமோ அப்போ தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸுக்கு ஃபேர் நோட் தனியாக வச்சுருப்பேன். ஃபேர் நோட்டில் எந்தெந்த சம்க்கு என்னெல்லாம் ஆன்சர் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருக்கும். அண்ட் சம்ஸ் வந்து நான் கொஸ்டின் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தனியாக ஒரு நோட்டில் எழுதி பார்ப்பேன். எப்பயுமே நான் ஸ்கூல் மாதிரி ஃபேர் நோட் தனியாக, ரஃப் நோட் தனியாக அப்படின்னு வச்சுட்டு தான் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். 25 கணக்குகளில் 23 மேலே வாங்குறதுக்கு எனக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ.